அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் அன்பும் உண்டாவதாக. இப்ப தமிழகத்துல மிகப்பெரிய பேசு பொருள் வந்து லட்டு. இந்த லட்டு வந்து எப்படி சாப்பிடலாம், எப்படி சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் சரியில்லைங்க, இது இவ்வளவு கலந்துருக்கு அப்படிங்கிற பேச்சு ரொம்ப பரவலா போயிட்டு இருக்குது. நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த லட்டு எங்களுக்கும் தாங்க ஹராமு, அது எப்படி ஹராமு அப்படிங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்னன்னா, சங்கிகள்ல ஒரு சில கூட்டம் இதை பரப்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. என்னன்னா, முஸ்லிம் நம்ம தான் விழிப்புடன் இருக்கணும். இதை பாத்தீங்களா, இந்துக்கள் சாப்பிடுற சாப்பாடை பத்தி அதுல வந்து மாட்டினுடைய கொழுப்பு கலந்துருக்காலும் முஸ்லிம்களுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாடுறா, பாத்தீங்களா இப்படிலாம் அவங்க செய்யறாங்க பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் மத்தியில பிரச்சனை உண்டாக்கக்கூடிய சில பேர் இருக்காங்கல்ல, அதை கண்டிப்பா செய்வாங்க. அதை நம்ம கவனத்துல வச்சு இந்த சமயத்துல இந்து மதவர்களிட்ட நம்ம எதனால கோவப்படுறோம் அப்படிங்கிற நியாயமான காரணத்தை சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கோம். அந்த நியாயமான காரணத்தை சொல்றதுக்கு தாங்க இந்த பதிவு. நீங்க பாத்தீங்கன்னா, மாட்டின் பேரால் நிறைய பேர் அடிச்சு கொல்லப்பட்டிருப்பாங்க. இந்த வீடியோவை பாருங்க. இது யார் தெரியுங்களா? காசிம்னு ஒரு நபர். அப்படியே போலீஸ் காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க, அதுக்கு முன்னாடி இழுத்துட்டு போறப்படுறாரு. 6 குழந்தைகளுடைய தகப்பன். இது எங்க நடந்துச்சுன்னு சொன்னா, உத்தரப்பிரதேசத்துல 2018 ஜூன் 18 நடந்த சம்பவங்க. இவருக்கு நடந்த கொடூரம் இருக்குது, வார்த்தைகளால வர்ணிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கொடூரம் நடந்திருக்கு. இவருடைய சகோதரர் சமயுத்தீன் சொல்றாரு, இவர் வந்து ஒரு மாட்டை வாங்கி விற்கிற வியாபாரி. இவரை இந்த மாட்டு கும்பல் என்ன செய்யுதுன்னு சொன்னா, தேடி தேடி போய் துரத்தி அடிக்கிறாங்க. அடிச்சு பாருங்க எப்படி இழுத்துட்டு வர்றாங்கன்னு. அவரு அடி தாங்க முடியாம தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்க அப்படின்னு கெஞ்சுறாரு. தண்ணி கூட கொடுக்காம அடிச்சு கொள்றாங்க மாட்டினுடைய பெயரால. கடைசியில 2024 இன்னைக்கு அந்த 10 பேர் கொண்ட கும்பலுக்கு ஆயுள் தண்டனை கூட வழங்கப்பட்டிருக்கு. அந்த ஆயுள் தண்டனை வழங்கணும்னு சொன்னது யாருன்னு சொன்னா, இதே காசிமுடைய சகோதரர் சலீம் தான் சொன்னாரு. மரண தண்டனை அவங்களுக்கு கொடுத்துறாங்க, ஆயுள் தண்டனை கொடுங்க போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு சலீம் சொல்லி இருக்கிறாருங்க. இந்த தகவல் பின்னாடி பாருங்க. மாட்டின் பேரால இது மாதிரி நிறைய பேர் அடிச்சு கொல்லப்பட்டிருக்காங்க. இப்படி கொல்லப்பட்டிருக்கூடிய இந்த சமயத்துல தாங்க திருப்பதி அந்த தேவஸ்தானத்துல தயாரிக்கப்பட்டிருக்கூடிய லட்டுல அங்க கொடுக்கப்படக்கூடிய அந்த நெய், ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 10 டன் அளவுக்கு மாவு, 10 டன் அளவுக்கு சர்க்கரை, கிட்டத்தட்ட 300 to 500 லிட்டர் வந்து நெய், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த முந்திரி எல்லாம் 300, இந்த அளவுக்கு டெய்லி வந்து அங்க லட்டு தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுது. பாத்தீங்கன்னா ஒரு மாசத்தினுடைய வருமானம் மட்டும் பாத்தீங்கன்னா 5000 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க ஒரு அறிவிப்பு. இன்னொரு அறிவிப்பு சொல்றாங்க 500 கோடி ரூபாய் அப்படிங்கிறதையும் தகவலா சொல்றாங்க. இப்ப இந்த லட்டுல வந்து சில பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா, நெய்யை கொடுக்கறதுக்கு போல அந்த கான்ட்ராக்ட் விட்டுருக்க போது அந்த நெய்யில பாத்தீங்கன்னு சொன்னா மாட்டினுடைய அந்த கொழுப்பை உருக்கி அதை சேர்த்திருக்காங்க தகவல் வந்திருக்குங்க. இந்த சமயத்துல தான் முஸ்லிம்கள் இதை பத்தி பரவலா பேசுறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, இந்து மக்களே நீங்க சாப்பாடு வந்துருச்சு பாத்தீங்களா, சந்தோஷம் அப்படின்னு கொண்டாடுறதுக்கா இல்ல, இந்த மாட்டின் பேரால இந்த மாதிரி நான் சொன்ன சம்பவம் இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. அந்த வலியும் வேதனை இருக்கிறனால யார் மாட்டின் பேரால் அரசியல் பண்ணானோ, ஏன் மாட்டின் பேரால் மக்களை பிரிச்சானோ, எவன் மாட்டின் பேரால் மக்களை அடிச்சு கொண்டானோ அவனுக்கு எதிராக தாங்க எங்களுடைய பதிவுலாம் இருக்கே தவிர, உங்களை காயப்படுத்தணும், உங்களை கேவலப்படுத்தணும், நீங்க செய்யற விஷயங்களை வந்து கொச்சப்படுத்தணும் அப்படிங்கிறது எங்களுக்கு நோக்கமல்ல. இஸ்லாத்துல அதுக்கு அனுமதியும் கிடையாதுங்க. எப்படி எங்க சாப்பாடை நீங்க எட்டி பார்க்க கூடாதுன்னு நாங்க சொல்றோமோ, அது மாதிரி உங்க சாப்பாடை நாங்க எட்டி பார்க்க மாட்டோம். அது உங்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நாங்க ஆக்கப்பூர்வமா கேள்வி கேட்போம், அழகா கலந்துரையாடல் பண்ணுவோம், அது வேற விஷயம். ஆனா கொச்சப்படுத்துறது, கேவலப்படுத்துறதுக்கு இஸ்லாத்துல அனுமதி இல்லைங்க. அப்ப இதுல நீங்க விளங்கிக் கொள்ளணும், இது எங்களுக்கு எப்படி ஹராமு அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஸ்டார்டிங் எப்படி சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் வரலாம். இன்னைக்கு எடுக்கப்பட்டக்கூடிய 5 சாம்பிள்ஸ் எடுத்து குஜராத் இருக்கக்கூடிய ஆனந்த் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆய்வு கூடத்துக்கு அனுப்பப்பட்டு அங்க வந்திருக்கக்கூடிய தரவுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு 3/4 சாம்பிள் என்ன மாதிரியான தகவல் வந்திருக்குன்னா, 3ல வந்து மாட்டினுடைய கொழுப்பு சேர்க்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி 5வது பகுதியில பாத்தீங்கன்னா பன்றியினுடைய அந்த கொழுப்பு சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு தகவல் வந்திருக்கு. அப்ப முஸ்லிம்களா எங்களுக்கும் இது வந்து ஹராம் தான். பன்றியினுடைய கொழுப்பு சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த லட்டு நாங்க சாப்பிடுறது எங்களுக்கு மார்கடிப்புல அனுமதி இல்லை. அதே மாதிரி ஒரு புனிதம் இருக்கு, இதை சாப்பிட்டா நோயெல்லாம் குணமாயிரும் அப்படிங்கிற அடிப்படையிலையும் நாங்க அந்த பொருளை சாப்பிடக்கூடாது. அப்ப இதை புரிஞ்சுக்கொள்ளணும் நீங்க. ஏன்னா இந்த மாட்டினுடைய பேரால் அவ்வளவு கொடுமையில் நடந்திருக்கு. இன்னைக்கு இவ்வளவு தூரம் சொல்றாங்க இல்லைங்க இவங்க, மாட்டினுடைய அந்த நெய்யில வந்து கொழுப்பை கலந்துட்டாங்கன்னு சொல்லி. அப்ப மாட்டினுடைய அந்த பால் தானே வெண்ணெய்க்கு அப்புறம் தான் நெய். அப்ப அந்த பாலில் இருக்கக்கூடிய விஷயத்திலையும் கொழுப்பு இருக்கத்தானே செய்யுது. மாட்டினுடைய கொழுப்பு தானே அது சாணத்துக்கு ரத்தத்துக்கு மத்தியில வருதுன்னு திருமறை குரான் சொல்லி காட்டுதை நீங்க வேணா எடுத்து பாருங்க. அப்ப அந்த சாணத்துக்கும் அந்த ரத்தத்துக்கு மத்தியில வர்றது கொழுப்பு இருக்கத்தானே செய்யும். அந்த கொழுப்பு அதனாலதான் டைஜஷன் ஆகுறதுக்கு 4 மணி நேரம் ஆகுது. அப்ப அந்த கொழுப்புல இருக்கிறது நெய்யில இருக்கத்தானே செய்யும். இது பொதுவாகவே நெய்யில இருக்கதான் செய்யும். இது ஒரு தகவல். அது இல்லாம இந்த சக்கரை 10 டன் சக்கரை யூஸ் ஆகுதுங்கல்ல, அந்த 10 டன் சக்கரை வெள்ளையாறு சக்கரை வெள்ளையாறதுக்கு என்ன பொருள் போறாங்க நீங்களே கூகுள்ல செக் பண்ணி பாருங்க.
மாட்டினுடைய எலும்பு இருக்குல்ல, அதை வந்து எரிச்சு அதுல வரக்கூடிய ஒரு இது மாதிரி சாம்பல் மாதிரி அதை போட்டாதான் சர்க்கரை வெள்ளையாகுங்கிறது பரவலா சொல்லப்படுற தகவலுங்க, ஆதாரப்பூர்வமான தகவலுங்க. இதையும் நீங்க கருத்துல வச்சுக்கணும். இது எதுக்காக சொல்றோம்னு சொன்னா, இன்னைக்கு வானதி சீனிவாசன், அன்னபூர்ணா சீனிவாசன், அந்த பன்பட்டர் ஜாமு 18% தான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க? வானதி சீனிவாசன் ஜிலேபி சாப்பிட்டாங்களா, காரம் சாப்பிட்டாங்களா, அதெல்லாம் பத்தி இவங்க பேசக்கூடாதுங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. அது மாதிரி நாங்க என்ன சாப்பிடுறோம், நாங்க என்ன உறுத்துறோம், நாங்க எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது நீங்க எப்படி கேள்வி கேட்கலாம்? உங்களுக்கு எப்படி அது உரிமை இருக்குது? உங்களுக்கு வந்தா ஒண்ணு, எங்களுக்கு வந்தா ஒண்ணா அப்படின்னு கேட்கறதுக்காக தான் இன்னைக்கு அந்த திருப்பதி லட்டு விஷயமா முஸ்லிம்கள் தங்களுடைய ஆதங்கங்களை, தங்களுடைய பதிவுகளை எல்லாம் பதிவு செய்துட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னா, இந்து மக்களை கேவலப்படுத்துவதற்காக வேண்டிய அல்ல, இந்து மக்களையும் முஸ்லிம்களையும் பிரிச்சு இந்துத்துவா கும்பல் செய்யக்கூடிய இந்த சதி வேலைகளை மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க பகிர்றாங்களே தவிர யாரையும் கேவலப்படுத்துவதற்காக இல்லை அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். இது மாதிரி நல்ல செய்திகளை அறிந்து, நல்ல செய்திகளை புரிந்து மக்கள் நல்ல செய்திகளை பரப்பக்கூடியவர்கள் நம்ம இருக்கணுங்க. இது மாதிரி தொடரான செய்திகளை அறிந்து கொள்வதற்காக மறுபக்கம் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க, அதிகமான நபருக்கு ஷேர் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.